அனைவருக்கும் பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இந்த ஆண்டு தேர்வு எழுதியுள்ள மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த காணொளியானது உருவாக்கப்பட்டது. இந்த காணொளியில் பல்வேறு வகையான உதவித்தொகைகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் இந்த உதவித்தொகைகள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள கீழே குறிப்பிட்டுள்ள மின்னஞ்சல் மற்றும் அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். பொதுவாக உதவித்தொகை என்பது 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று அரசாங்க உதவித்தொகை, மற்றொன்று அரசாங்கம் அல்லாத உதவித்தொகை. அதன் விவரங்களை இப்பொழுது பார்ப்போம். இங்கே குறிப்பிட்டுள்ள உதவித்தொகையானது முதலில் லோரல் இந்தியா ஃபார் யங் உமன் இன் சயின்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ். இந்த உதவித்தொகை ஆனது பெண்களுக்கு மட்டுமே, அதாவது மேற்படிப்புக்காக பெண்களுக்காக வழங்கப்படும் ஒரு உதவித்தொகையாகும். இந்த உதவித்தொகை பெறுவதற்கு நீங்கள் குறைந்தபட்சம் 85 விழுக்காடு இயற்பியல், வேதியியல், கணிதவியல் அல்லது இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் உங்கள் குடும்ப வருமானம் ஆண்டொன்றுக்கு 4 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். இந்த ஸ்காலர்ஷிப் தொகையானது உதவித்தொகையானது 2.5 லட்சம் வரை ஒரு பெண் பிள்ளைங்களுக்கு தருவார்கள். மேலும் இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள இங்கே குறிப்பிட்டுள்ள வலைத்தள முகவரியை அணுகலாம். அடுத்த உதவித்தொகையானது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஸ்காலர்ஷிப் ஃபார் கிளாஸ் 12 பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ். அதாவது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அறிவியல் மற்றும் இதர பிரிவுகளை சார்ந்த மாணவர்கள் இதனை அப்ளை செய்யலாம். இந்த ஸ்காலர்ஷிப் இந்த உதவித்தொகையானது 84,000 மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது சரிபாகமாக பிரிக்கப்பட்டு 50 மாணவிகளுக்கும் 50 விழுக்காடு மாணவர்களுக்கும் இந்த உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. அதாவது இளங்கலை படிப்பிற்கு ஒரு ஆண்டிற்கு 10,000 ரூபாய் வீதம் 3 வருடத்திற்கும், முதுகலை படிப்பிற்கு 20,000 ஆண்டிற்கு என்ற வீதத்தில் 2 வருடத்திற்கும் இந்த உதவித்தொகையானது வழங்கப்படும். மேலும் இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள இங்கே குறிப்பிட்டுள்ள வலைத்தளத்தை நீங்கள் அணுகலாம். அடுத்தபடியாக இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப் ஃபார் கிளாஸ் 12 போர்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது 12ஆம் வகுப்பு தேர்வில் டாப் 1%, அதாவது கீழே குறிப்பிட்டுள்ள நுழைவுத் தேர்வுகளில் ஜேஇஇ மெயின்ஸ், அட்வான்ஸ், நீட் தேர்வு, கேவிபிஒய் தேர்வு, என்டிஎஸ்சி, ஐஎம்ஓ போன்ற போட்டித் தேர்வுகளில் முதல் 1% வாங்கிய மாணவர், அதாவது டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தருவாங்க. மொத்தம் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,000 எண்ணிக்கையை கொண்டது. அதாவது வருடத்திற்கு 80 ரூபாய் வரை இந்த உதவித்தொகை மூலம் நீங்கள் பெறலாம். அடுத்தபடியாக இந்தியன் ஆயில் அகாடமிக் ஸ்காலர்ஷிப். இந்த உதவித்தொகையானது ஐடிஐ படிக்கும் மாணவர்களுக்கும், பொறியியல், மருத்துவம் மற்றும் மேலாண்மை படிக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. ஐடிஐ மாணவர்களுக்கு 2 வருடம் வழங்கப்படுகிறது. இதன் மொத்த எண்ணிக்கை 2,000 ஆகும். மினிமம் விழுக்காடு, அதாவது பொதுவான கேட்டகரிக்கு 85, எஸ்சி/எஸ்டி இதர வகுப்புகளுக்கு 60%, பிடபிள்யூடிஸ் மாணவர்களுக்கு 50. ஸ்காலர்ஷிப் பெர் மந்த் 1000 வீதம் நீங்கள் பெறுவீர்கள். பொறியியல் படிப்பிற்கு மொத்தம் 4 ஆண்டுகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். மொத்த உதவித்தொகைகளின் எண்ணிக்கை 300. மேலே குறிப்பிட்டுள்ள மதிப்பெண்களைப் போலவே பொறியியல் படிப்பிற்கும் நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றாலே இந்த ஸ்காலர்ஷிப்பிற்கு அப்ளை செய்ய முடியும். மாதம் 3000 வீதம் நீங்கள் இந்த உதவித்தொகையை பெறலாம். இதன் போலவே மருத்துவம் மற்றும் மேலாண்மை படிப்புகளுக்கும் இங்கு
ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது, இந்தியன் ஆயில் அகாடமிக் ஸ்காலர்ஷிப். மேலும் இதன் வேண்டிய விவரங்களை தெரிந்து கொள்ள இங்கே குறிப்பிட்டுள்ள வலைத்தளத்தை அணுகலாம். அடுத்தபடியாக AICTE ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் டு கேர்ள் சைல்ட் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவிகளுக்கு மற்றும் ஊனமற்ற மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதன் கீழே பிரகதி மற்றும் சக்ஷம் என்ற 2 பிரிவுகள் உள்ளன. உங்கள் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் மட்டுமே இந்த 2 வகையான உதவித்தொகை முகாம்களில் நீங்கள் அப்ளை செய்ய முடியும். நீங்கள் அப்ளை செய்த போது, அதாவது உங்கள் குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகள் இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இல்லைன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 40% டிசபிலிட்டி நீங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் அது AICTE அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்கணும். இது லாஸ்ட் இயர் அகாடமிக் இயரில் எடுத்த ஒரு விளம்பரம். ஆகவே இது கடந்த வருடத்தை போல இந்த வருடமும் நீங்கள் அட்வர்டைஸ் மூலமா பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். மேலும் இதன் பற்றிய தகவல்களுக்கு நீங்கள் இங்கே குறிப்பிட்டுள்ள வலைத்தளத்தை அணுகி நீங்கள் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இதன் பற்றி ஒரு சிறிய தொகுப்பை பார்ப்போம். பிரகதி ஸ்கீமில் மொத்தம் 4000 எண்ணிக்கையில் வழங்கப்படுகிறது. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 50%, டிகிரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50%. இந்த அமௌண்ட், அதாவது ஒரு ஆண்டுக்கு 30,000 என்ற வீதத்தில் இந்த ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை உங்களுக்கு வழங்குவார்கள். அதாவது நீங்கள் டியூஷன் ஃபீஸ், அதாவது கல்வி கட்டணம் தவிர நீங்கள் முன்னாடியே அதை விட கம்மியாக இருந்தாலோ இல்லை விலக்கு அளிக்கப்பட்டாலோ இங்கே கீழே குறிப்பிட்டுள்ள பொருட்களை வாங்கி அதுக்கான நீங்கள் 30,000 தொகையும் பெறலாம். இதன் போலவே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் அப்ளிகபிள் உண்டு. மேலும் மாதம் 2,000 வீதம் உங்களுக்கு 10 மாதத்திற்கு கண்டிஜென்சி, யாரெல்லாம் விடுதல் தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வீதமாக கண்டிஜென்சி தருவாங்க. அடுத்தபடியாக GP பிர்லா ஸ்காலர்ஷிப் ஃபார் வெஸ்ட் பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது வெஸ்ட் பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே. இதை பற்றி மேலும் தகவல் தெரிந்து கொள்ள இங்கே குறிப்பிட்டுள்ள வலைத்தளத்தை அணுகலாம். மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இது மைனாரிட்டி மாணவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு உதவித்தொகை முகாமாகும். இங்கு நீங்கள் 25,000 முதல் 30,000 வரை ஒரு ஆண்டிற்கு பெறலாம். அதாவது முஸ்லீம், கிறிஸ்டின், பாரிஸ், புத்திஸ்ட், சிக்ஸ், ஜெயின் கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி மக்கள் மாணவர்கள் இந்த உதவித்தொகையை பெற தகுதி உள்ளவர்கள். நீங்கள் இங்கே குறிப்பிட்டுள்ள வலைத்தளத்தை தொடர்பு கொண்டு மேலும் போதுமான தகவலை பெற்று ஸ்காலர்ஷிப்பை பெற்று உயர்கல்வி பெறுமாறு மிகவும் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக FAEA ஸ்காலர்ஷிப். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம், 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். இதை பற்றி தகவல் தெரிந்து கொள்ள இங்கே குறிப்பிட்டுள்ள வலைத்தளத்தை தொடர்பு கொள்ளலாம். அடுத்தபடியாக போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த உதவித்தொகை முகமானது மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே அப்ளிகபிள். நீங்கள் ஒரு ஆண்டிற்கு 9,300 முதல் 13,800 வரை இதன் மூலம் பெறலாம். எலிஜிபிலிட்டி, உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒன்றிற்கு 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். மௌலானா ஆசாத் நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஃபார் மைனாரிட்டி கம்யூனிட்டி கேர்ள்ஸ். இந்த உதவித்தொகையானது மைனாரிட்டி பிரிவை சேர்ந்த பெண் பால் மாணவிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பு 55 விழுக்காடு பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் உங்கள் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். இது ஒரு முறை, அதாவது ஒன் டைம் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பு 2 வருடத்திற்கு ஒரு முறை வீதமாக மொத்தம்
ரூபாய் மூலம் 12,000 ரூபாய் வரை இந்த உதவித்தொகை மூலம் நீங்கள் பெறலாம். நார்த் சவுத் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ், இதன் மூலம் நீங்கள் 5,000 முதல் 12,000 வரை நீங்கள் பெறலாம். டாப் 10 இன் போர்டு எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபேமிலி இன்கம், அதாவது முதல் வரும் 10 விழுக்காடு மாணவர்களுக்கும் ஆண்டு வருமானம் ஒன்றிற்கு 65,000 குறைவாக இருக்கும் மாணவர்களுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நிர்மான் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், இந்த உதவித்தொகையானது நீங்கள் உயர்கல்வி படித்து முடிக்கும் வரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உயர்கல்வி என்பது இளங்கலை பட்டம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தெந்த பாடங்கள்னு பார்த்தீங்கன்னா பொறியியல், மருத்துவம், பாலிடெக்னிக் போன்ற படிப்புகளை படிப்பவர்கள் இந்த உதவித்தொகையை பெற்று பயன்பெறலாம். அடுத்தபடியாக ஆம்டாட் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஃபார் முஸ்லிம்ஸ், முஸ்லிம் மாணவர்களுக்கு மட்டுமே உரித்தான இந்த ஸ்காலர்ஷிப்பை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நிஸ்காம் சிக் வெல்ஃபேர் கவுன்சில் SHDF ஸ்காலர்ஷிப், டிப்ளமோ படிக்கிற மாணவர்களும், டிகிரி படிக்கும் மாணவர்களும், போஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களும் இதனை அப்ளை செய்து பெறலாம். ஒரு ஆண்டிற்கு 27,000 வரை இதன் மூலம் நீங்கள் உதவித்தொகை பெறலாம். நேஷனல் ஹேண்டிகேப் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், இதன் மூலம் ஆண்டொன்றுக்கு 25,000 முதல் 30,000 வரை மொத்தம் 22,500 மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உங்கள் ஆண்டு வருமானம் ஒன்றிற்கு 3 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். உடான், இது ஒரு மத்திய அரசு ஒரு முகாம் ஸ்கீம். இதன் மூலமா பெண் பிள்ளைங்க ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு போதுமான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது என்ட்ரன்ஸ் எழுதுவதற்கு தேவையான அனைத்து படிப்புக்கு தேவையான பாட மெட்டீரியல்களும் இங்கே நீங்கள் பெறலாம். இந்த தகவலை பயன்பெற்று நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக CBSE சிங்கிள் கேர்ள் சைல்டு ஸ்காலர்ஷிப், இதன் மிகவும் முக்கியமான ஸ்காலர்ஷிப்னு சொல்லலாம். ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே, அதுவும் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ண முடியும். மாதம் ரூபாய் 500 வீதம் 2 வருடங்களுக்கு நீங்கள் பெறலாம். அடுத்தபடியாக நிரன்காரி ராஜ்மதா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், இதுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணத்தை நீங்கள் பெறலாம். மேலும் தொடர்புக்கு இங்கு குறிப்பிட்டுள்ள வலைத்தளத்தை தொடர்பு கொள்ளவும். ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ் ஸ்காலர்ஷிப், இது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். அடுத்தபடியாக ஜம் சிதாயா மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், அதாவது மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 700 வரை இதன் மூலம் பெறலாம். கிளாஸ் 9th to 12th ஸ்டாண்டர்ட் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி 400 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை மாதம் நீங்கள் பெறலாம். அடுத்தபடியாக LIC கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப், LIC கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ண அந்த ஆண்டிலிருந்து அவங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இது மிகவும் முக்கியமான ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை. மேலும் இந்த உதவித்தொகை பற்றி விவரங்களை உங்களுக்கு வேண்டுமென்றால் முதலில் குறிப்பிட்டுள்ள மின்னஞ்சலை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.